வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அந்த தலைப்பிலேயே சில செய்திகளை பார்க்கலாம். இன்று மனம் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இத்தனை விஷயங்கள் பார்த்தோம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது, அதனோட என்ன பண்ணுறோம், ஹாப்பினஸ் வளர்த்துக்கிறது, ஆங்கர் ஜெலஸ் எல்லாம் விட்டுடுறது, அப்புறம் புதுசாக பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறது, ஜெலஸோடு கூட வேறு எந்த விஷயத்தில் சேர்ந்து செய்தாலும் நம்மளுக்கு ஃபியர், ஆங்ஸைட்டி அதெல்லாம் வரும். அப்படி எல்லாம் பார்த்தோம். ஆல் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் திங்ஸ், ஹாப்பினஸ் அதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படை பேசிக் என்ன? மனம், மைண்டு. மைண்டுன்னு சொன்னால் மைண்டில் உதிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இது அத்தனையும் வரும் அப்படின்னு சொன்னால் மனம் அப்படின்னு சொல்லச்சு. அது யோசிக்கிற திறமையோட கூட ஊற்றுணர்வு, டாக்டைல், எண்ணம், சொல், செயல், செய்கை எல்லாத்தோட சேர்ந்தது. இதை பற்றியும் நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். ஆனால் இது அத்தனையும் சேர்ந்து இத்தனை விதமான 6 விதமான கூறுகளை கொண்டது தான் மனம் என்று சொன்னால் இந்த எல்லா செய்திகளும் அதனுள் அடக்கம். நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சரியில்லைன்னா மனம் சரியில்லைன்னு அர்த்தம். எண்ண ஓட்டங்கள் நேர்மறையான கருத்துக்களை கொண்ட எண்ணங்களையே கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் மனம் செம்மையாக இருக்கிறது என்று பொருள். அப்புறம் அதே போல் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு தவறு கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் கேட்ட உடனே ஒரு ஆங்கர் வருது, பின்னாடியே ஒரு ஜெலஸ், போட்டி, பொறாமை, பொச்சாவாமை, பொச்சொறுப்பு அது எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? எண்ண ஓட்டங்கள் சரியாக இல்லை, அப்பொழுது மனம் செம்மையாக செயல்படவில்லை, மெச்சூர்டாக இல்லை, ஒரு முதிர்ச்சி அடைந்த மனம் போல அது நடந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் ஒரு ட்ரைவியல் ரீசன்ஸ், அதாவது ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள இம்மெச்சூர்டு சைல்டு இருக்கா மாதிரியே மனம் யோசித்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை. அதனால தான் அவன் ஏதோ கோணமான சொல்கிறான், சரியா நேர் வழியில் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் காரணம். அப்போவும் மனம் என்றத சொல்லுக்கு தான் இது மனத்துக்குள்ளே அடங்கினதான் இது. எண்ணம், சொல், செயல், ஊற்றுணர்வு, டாக்டைல் இது எல்லாமே இதோட சேர்ந்தது தான். ஆனாலும் இந்த ஒரு விஷயங்களும் சரியாக செய்யாத பொழுது பொதுவாக மனம் சரியாக செயல்படவில்லை, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்ல. மனசு என்ன சரியில்லை? ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. அதனால தவறாக யோசிக்கிறோம். வெளியில் போனவங்க வீட்டுக்கு நேராக வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அது மேலே வி ஆர் பில்டிங் அப் அவர் தாட் ப்ராசஸ். நேச்சுரலி வி கெட் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக தலையெல்லாம் தொங்க போட்டுக்கிடும். தலையை தொங்க போட்டுனா ஏன் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் இது மாதிரி யோசித்தேன், குழந்தை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு தெரியலன்னு சொன்னேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி அவர் நெகட்டிவ் தாட்ஸ் makes you to go on building up the wrong blocks on the wrong side. தெருவே அது நம்மளுக்கு என்ன செய்யுது, ரொம்ப ஒரு தொய்வை கொடுக்குறது, எண்ண ஓட்டங்களில் தொய்வு கொடுக்குறது, புத்துணர்ச்சி அளிக்கிறதாகவே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் மறுபடியும் மனசு சரியில்லைன்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் சரியில்லைன்னு பொருள். அப்புறம் மனசு சரியில்லைன்னு மனசு ரொம்ப பதட்டப்படுறது அப்படின்னா அனாவசியமாக அவனுக்கு கோபங்களை வெளிப்படுத்த தெரியல, அது உள்ளேயே இருக்குது, இட் ரியலி அஃபெக்ட்ஸ் அப்படின்னு பொருள். ஸோ இந்த அடிப்படையில் ஒன்றாக யோசித்து கொண்டே வருகின்றோம். மனம் வச்சு எண்ணம், சொல். சில சமயத்தில் ரொம்ப பதட்டப்பட்டு பேசுவாங்க. பேசினா என்ன சார், ஏன் இப்படிலாம் கண்டபடி பேசுகிற, ரொம்ப இப்படியே எல்லாரையும் தூக்கி அடிக்கிற அப்படின்னு சொன்னால் மனசே சரியில்லை அப்படின்னு இல்லை. அப்போ என்ன ஆகும்? மனம் சரியில்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? உன்னுடைய பேச்சு சரியில்லை. அப்போ பேச்சு சரியில்லைன்னா யோசனை சரியில்லை, தவறாக யோசிக்கிற எவ்வளோ. அப்போ என்ன காரணம்? பயம். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியர் என்ன வருது? எதுக்காக பயம்னா ஒருவேளை இவங்க நம்மளை தவறாக பேசிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட்டுட்டு அதுக்கு முன்னாடியே நாம் தப்பாக பேசிடுறோம். நாம் பயந்துக்கிட்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மேலுக்கு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ மனதில் உள்ளுக்குள்ளே இருக்கும் பயம் ஏன் வருது? ஒரு செய்தியை சரியாக புரிஞ்சிக்கல, unable to comprehend the things. நம்மளுக்கு அந்த புரிதல் அங்கே குறைவாக இருக்குது. அதனால் புரிதல் குறைவாக இருந்தால் தவறான எண்ண ஓட்டங்களோட தொடர்ச்சியாக நம்மளுக்கு பயம் வருதுன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி வருது. அப்போ ஏன் இப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் மனசே சரியில்லை, மனசு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே மனம் என்னும் சொல், மனம் என்னும் அந்த ஒரு கான்செப்ட், இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் திங்ஸ் கெட்டிங் இன் டு தட். அப்படின்னா இந்த 6 விதமான கூறுகளும் அதில் சேர்ந்ததுன்னு சொன்னால் இதனால தான் சொன்னார். வள்ளுவர் என்ன சொன்னார்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற. மனத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும், செம்மையான கருத்துக்களே கொண்டிருக்கணும். எந்த விதத்திலையும் தவறான எண்ண ஓட்டங்களே கொள்ளுறதுக்கு இடமே கொடுக்காம மாசிலன், குற்றமில்லாமல், மாசு என்றால் குற்றமில்லாமல் இருப்பது, மாசர மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதுதான்
இது செய்ய வேண்டிய எல்லா கடமைகளிலும் சிறப்பு, எல்லா விதமான சிறப்புகளையும் நம்ம நமக்கு அதை என்ன செய்யணும், நம்மை அதை இட்டு செல்லும் என்று ஐயன் திரிவர சொல்ல முடியும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கை கொள்ளணும், அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.